நீட் தேர்வில் மாநில அரசின் நிலைப்பாடுகள் குறித்து நீதியரசர் ராஜனிடம் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நீட் தேர்வு தொடர்பாக பேசுவதற்காக நீதியரசர் ராஜன் நம்மிடம் இருக்கிறார். உடன் பேசலாம். பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துவதற்கும் நிறுவுவதற்கும் யாருக்கு உரிமை உண்டு சார்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கும் ரெகுலேட் செய்வதற்கும் அதை மூடுவதற்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு மட்டுமே தரப்பட்டு உள்ளது. மத்திய அரசினால் எந்த ஒரு பல்கலைக்கழகத்தையும் நிறுவவோ கட்டுப்படுத்தவோ மூடுவதற்கோ அதிகாரம் பல அரசியல் அமைப்பு சட்டத்தில் தரப்படவில்லை என்பதுதான் உண்மையானது. அப்படி என்றால் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லையா? எந்த ஒரு பல்கலைக்கழகத்தையும் நிறுவுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் அரசியல் சட்ட அமைப்பில் தரப்பட இல்லை என்பதுதான் உண்மையானது. மத்திய அரசால் எந்த பல்கலைக்கழகத்தையும் தொடங்கவோ கட்டுப்படுத்தவோ மூடுவதற்கோ அதிகாரம் தரப்படவில்லை. இதுதான் அரசியல் சட்டத்தில் உள்ள பதிவுகள். ஒருவேளை மத்திய அரசும் ஜனாதிபதியும் ஒப்புதல் தரவில்லை என்றால் நீட் தேர்விலிருந்து தமிழக அரசு எப்படி விலக்கு பெறுவது? தமிழக அரசும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகங்களும் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும். உச்சநீதிமன்றத்தை அணுகி தங்களுடைய வரைமுறைகள் தங்களுடைய எல்லைக்குள் மத்திய அரசு நுழைவதாக வாதிக்க வேண்டும். மாநில அரசுகளின் உரிமைகளை மத்திய அரசு எடுத்துக் கொள்கிறது என்றும் தமிழக அரசும் பல்கலைக்கழகம் எங்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் உரிமைகளை பறித்துக் கொள்கிறது என்று பல்கலைக்கழகமும் வாதிக்க வேண்டும். சரியான முறையில் வாதித்தால் நிச்சயமாக தமிழக அரசுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பது என்னுடைய திண்மையான கருத்து.